நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஒரு வாட்டி வாங்கி வச்சுட்டா நம்ம வந்து நமக்கு எப்பவுமே நல்ல ஒரு கை கொடுக்கும். ஏதாவது நல்லா பேக் பண்ணி போகணும்னா, ஏதாவது மூடி வைக்கணும்னா வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் Amazon.inல செக் பண்ணிட்டேன். இது வந்து இந்தியன் அமேசான் வெப்சைட்டில் வந்து எல்லாமே கிடைக்குது. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டாவே வந்து உங்களுக்கு இதுக்கு பல யூசஸ் இருக்கும். நான் சில ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்துட்டு அலுமினியம் ஃபாயில். இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். மெயினாக நமக்கு நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது சாண்ட்விச் பிக்னிக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ எடுத்துகிட்டு போனோம்னா வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஃபாயில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக மடியும். ஸோ நீட்டாக அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று வந்து என்னென்னா வந்துட்டு பேக்கிங் அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா சம்டைம் சூடாக வச்சோன்னா சப்பாத்தி ரோல்ஸ் அது மாதிரிலாம் ஏதாவது சூடாக வச்சோன்னா வந்து அது சூடு வந்து நிறைய நேரத்துக்கு நல்லா தாங்கி இருக்கும் இந்த மெட்டீரியல்னால். அது தவிர நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு இங்கே நான் நிறைய வீட்டில் பார்க்குறது என்னென்னா வந்துட்டு கேஸ் அடுப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலுமினியம் ஃபாயிலை வந்து அந்த கேஸுக்கு நடுவில் கீழே வந்து நல்லா விரிச்சு விட்டுறாங்க. நான் வந்து என்னுடைய அடுப்பில் காட்ட முடியாது. இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். ஆனால் கேஸ் அடுப்பாக மேலே வந்து ஸ்டாண்ட் இருக்க மாதிரியான கேஸ் அடுப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு நீங்கள் அந்த ஸ்டாண்டை மட்டும் எடுத்துகிட்டு அடியில் அந்த ஷீட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நீட்டாக. அதுக்கு மேலே வந்து ஸ்டாண்டு போட்டு வச்சிடலாம். அலுமினியம் ஃபாயில் எப்பவுமே வந்துட்டு நல்ல நெருப்புலாம் வந்து ஏற்பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம இதை மைக்ரோ அவனுக்குள்ளேயே நல்லா ஹீட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து என்ன ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பால் கொட்டினாவோ இல்லை ஏதாவது குழம்பு ஏதாவது கொட்டினாவோ இல்லை என்ன அழுக்கானாலுமே அப்படியே இந்த ஷீட்டோடு தூக்கி நம்ம போட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் ஷீட் போட்டுக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து அழுக்கெலாம் தேய்க்க வேண்டாம், துடைக்க வேண்டாம். இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து நமக்கு நிறைய மிச்சம் ஆகும் இந்த அடுப்பு க்ளீன் பண்ணுறது. அது மட்டும் வந்துட்டு இது நான் எப்போவுமே வந்து நமக்கு நீட்டாகவே இருக்கும் நம்ம அடுப்பு பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்கள் யூசேஜ் பொறுத்து எதர் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2-3 டேஸ் ஒன் வாட்டியோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப அழகான நீட்டான கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கும் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணலாம், இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து நம்ம சப்பாத்திலாம் வீட்டில் வந்து நம்ம திரட்டி வைக்கும் போது எல்லாேருக்கும் நம்ம சேர்த்து மொத்தமாக திரட்டும் போது இதில் நம்ம பரப்பி வச்சுட்டு நல்லா இதில் மூடி வச்சிடலாம் சர்வ் பண்ணுற வரைக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த அலுமினியம் ஃபாயிலோடைய யூசஸ் பார்த்தோம். இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் வந்து நம்ம வேறு ஐட்டம் பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஐஸ் க்யூப் பேக்ஸ் அதை பற்றி காட்ட போகிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி பேக்கெட்டாவோ இந்த மாதிரி வருது நமக்கு. இது எப்படி இருக்குன்னா வந்து நல்ல ஒரு ஃப்ரீசரில் வந்து நிறைய இடம் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நிறைய பாக்கெட்ஸ் மாதிரி இருக்குது. இதான் வந்து ஐஸ் க்யூப் சேவ் பண்ணுற பேக்ஸ். பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு 4, 8, 16 அந்த மாதிரி வந்து ஒரு 20 க்யூப்ஸ் இதில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் ஒரு ஹோல் இருக்கும். இங்கே நம்ம வந்து குழல் நேராக வந்து இதில் தண்ணி பிடிக்கலாம். தண்ணி பிடிச்சோன்னு என்ன அது நான் பார்ப்பேன். இப்போ நான் டேப்பில் வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வச்சு நான் தண்ணி பிடிச்சிட்டேன் ஃபுல்லாக. அதனால் இந்த மாதிரி க்யூப்ஸ் வந்துருக்குல. இந்த க்யூப்ஸோடைய என்னன்னா வந்துட்டு மெயினாக இதை ஒரு செகண்ட் அப்படியே தலைகீழ திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது லாக் ஆகிடும். அதான் இந்த எல்லா ஐஸ் க்யூப் பேக்ஸோடைய ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தண்ணி கொட்டவே கொட்டாது. உங்களோட ஃப்ரீசர்லேயும் வந்து இது லீக்கே ஆகாது. இப்படி கவுத்துட்டிங்கன்னா எல்லாம் சீல் ஆகிடுச்சு. இது மாதிரி சீல் ஆனதுக்கப்புறமா என்னென்னா வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டா. நான் இப்போ கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே காட்ட போகிறேன் ஒரு ஃப்ரீஸான ஒரு சின்ன இதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு நம்ம ஒன்றா பிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். மொத்தமாக ஜாயின் பண்ணவும் முடியும். இப்படி ஜாயின் பண்ண முடியும். சேர்த்து தான் ஜாயின் ஆகிடும் மொத்தமாக. ஸோ இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப கூலான விஷயம். நீங்கள் நிறைய ஸ்பேஸ் வச்சு நம்ம சேவ் பண்ண முடியும் ஃப்ரீசரில். அதனால் இந்த மாதிரி ஒரு 4-5 பேக் நம்ம வச்சுட்டா கூட நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி தான் போடணும்னு இல்லை. நம்ம வந்து ஏதாவது ஜூஸ் வேணால் கொட்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏதாவது நமக்கு இப்போ லெமன் ஜூஸ் வேணால் லெமன் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு குக்கும்பர் அதை கூட வந்து அரைச்சி குக்கும்பர் க்யூப்ஸாக வச்சுக்கிறாங்க. அதை வந்து நம்ம கண்ணுக்கு அடியில் வந்து தேய்க்கலான்றதுக்காக. அது வந்து நம்ம கூலாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் என்ன வேணால் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீன் பேப்பர் வந்து நம்ம கிச்சனில் இருக்க வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நியூஸ் பேப்பரில் இருக்க பிரிண்ட் எல்லாமே வந்து நமக்கு சாப்பாடில் ஊட்டிடும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிளெயின் டிஷ்யூஸ் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஏதாவது ஒரு ஃபுட் சர்வ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஒரு பிளேட் மேலே வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக பசங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அதில் ஏதாவது சாப்பாடு மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா கடலைன்னு இல்லை பட் வேறு ஏதாவது ட்ரையான ஐட்டம்ஸ் ஓரளவுக்கு இதில் எடுத்து போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்காகவும் இந்த கிச்சன் டவல் யூஸ் பண்ணலாம். ஸோ கிச்சன் டவல் வந்து எப்பவுமே பக்கத்தில் இருக்க வந்து ஒரு நல்ல ஹெல்ப்.
எண்ணெய் ஏதாவது கொட்டுச்சுன்னா எண்ணெய் தான் சிந்துச்சுன்னா எண்ணெய் வைக்க வேண்டிய பொருட்கள்லேயே வந்து நம்ம மேலே டிஷ்யூவை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நாங்கள் நிறைய ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் துணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் துவைக்கலாம். பட் இதையும் நீங்கள் கையில் வச்சுட்டா வந்து கிச்சன் டவல் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மலாக டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வந்தால் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு நாப்கின் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி டிஷ்யூஸே கொடுத்துட்டு அது கூட வந்து நம்ம ஃபுட் சர்வ் பண்ணலாம். அதுக்காகவும் இந்த கிச்சன் டவல் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா வந்துட்டு கிளிங் ஃபிலிம். இது வந்து நம்மளுடைய 4th டிப். கிளிங் ஃபிலிம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஒரு கிச்சனில். இந்த கிளிங் ஃபிலிம்னா என்னென்னா வந்துட்டு இது மாதிரி ஒரு கிளாஸியாக இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக இருக்குது. இப்போ இதில் நான் இது ஓப்பன் பண்ண போகிறேன். நான் இதில் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணும் போதே வந்துட்டு இந்த மாதிரி டப்பா இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி டபாஸ் ஏதாவது இந்த மாதிரி காட்டன்ஸ் வந்து நமக்கு வரும்போதே இதில் வந்து சைடில் பாருங்கள் புஷ்ஷின் எழுதியிருக்காங்க. இது நிறைய வாட்டி சில பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அதை ஒரு வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் புஷ்ஷின். ஸோ இது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மாதிரி ரோல் டைப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு உள்ளே இருக்க ரோல் வந்து அப்படியே நல்லா ஸ்டிஃபாக மாட்டிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கேஷுவலாக நம்ம அப்படி இழுக்கும் போது மொத்தமாக அப்படியே வராது. ஏன்னா அது வந்து அது மாட்டியிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்க வரும். ஸோ எப்பவுமே வந்து அலுமினியம் ஃபாயிலோ இல்லை கிளிங் ஃபிலிமோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் காட்டனில் வந்து இந்த சைடில் இருக்க ஹோல்ஸை வந்து இந்த மாதிரி மூடிட்டு டைட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இழுத்து யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கிளிங் ஃபிலிம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா வந்துட்டு இது வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் தின் ஃபிலிம். இதை வந்து நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணலாம். அதனால் மெயினாக சாப்பாட்டுக்காக தான் வந்து இது கிளிங் ஃபிலிமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து இப்படி கையிலே கீழ்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி பாத்திரத்தில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மேலோட டைட்டாக இப்படி சீல் பண்ணிடலாம் நம்மளே. இதுக்கு வந்து ஒட்டுற தன்மை இருக்குனால இது பாத்திரத்தோட ஒட்டிக்கும். எந்த மெட்டீரியல் இருந்தாலும் ஸ்டீலாக இருந்தாலும் கிளாஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா அழகாக ஒட்டிக்கும். ஸோ உள்ளே வந்து நம்ம ஏதாவது குழம்பு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆனால் கூட யாராவது வரத்துக்கு இந்த மாதிரி மூடி வைக்காமல் மேலே நல்லா ஓப்பனாக இருக்கனால அழகாக இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணலாம். ஏதாவது பாட்லக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வந்து அதுக்காக நம்ம மூடி தேடிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்துக்குலாம் மூடியே வராது. அதனால் அதுக்காக பிளேட்லாம் தனியாக தேடாமல் இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு நம்ம மூடி வச்சிட்டோன்னா நல்லா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், நீட்டாக முடிஞ்சிடும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு இருக்குது, கொஞ்சம் மிச்சம் இருக்குது. பருப்பை நைட்டு வெளியே எடுத்து வைக்கணும். அப்படி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிளாஸில் இப்படி மூடி வச்சிடலாம். இதை ஃபுல்லாக மூடலாம், இல்லைனா எவ்வளோ மூடலாம். இப்போ பண்ணிவிட்டு கையில் பாருங்கள் லேசாக அப்படி பிச்சு விட்டாவே வந்து நல்லா அது வந்து கட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா அதையும் ரேப் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பாத்திரத்தை வந்து நம்ம ஈஸியாக மூடிடலாம். உள்ளே என்ன இருக்குன்னு அழகாக தெரியும். ஃபுல்லாக வந்து ஏர் டைட் ஆகிடுச்சுனால அதே தான் இன்னொரு ஹெல்ப்பும் வந்து இந்த மாதிரி பாத்திரத்துக்குலாம் மூடி இருக்காது. பட் நம்ம அழகாக இந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகலாம் எங்கேயாவது வெளியே அப்படின்னு இருக்கோம். நமக்கு எதாவது சமையல் பண்ணோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால கூட இதை இப்படி வச்சுட்டு மொத்தமாக மூடியோடு சேர்த்து அப்படியே நம்ம சீல் பண்ணிடலாம். ஸோ கார்லலாம் எங்கேயா எடுத்துகிட்டு போகும்போது மெயினாக நாங்கள் இப்படி தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ எதுவுமே கொட்டாது. ஸோ இன்னொரு ஷீட் கூட இப்படி போட்டு சைடில் போட்டு ரேப் பண்ணிடலாம். கிளிங் ஃபிலிம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூடி தேட வேண்டிய அவசியமே இல்லை. கொட்டுச்சுன்னா கூட வந்து நமக்கு வேறு பேக்லலாம் கொட்டாது. இது உள்ளே தான் இருக்கும். அதனால் வந்துட்டு செக்யூராக இருக்கும். இப்படி எடுத்துகிட்டு போகலாம். அதனால் கிளிங் ஃபிலிம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு பேக்கிங் பேப்பர் ஆர் பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக பேப்பராக இந்த மாதிரி வரும். நல்லா இந்த பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம மற்ற விஷயத்துக்கும் வந்து நம்ம இந்த பேப்பர் நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யூஸ்வலாக பூரி திரட்டுவோம், சப்பாத்தி திரட்டுவோம். அப்போ வந்து எங்கேயாவது எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு இடம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து நம்ம இப்படி டேபிளில் பரப்பி விட்டுட்டு சைடில் ஏதாவது வெயிட் வச்சுட்டு இப்படி பரப்பி விட்டுட்டு இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக சப்பாத்தி பூரி அந்த மாதிரி போட்டால் ஒட்டாமல் இருக்கும். தட்டில் வந்து பண்ணி வச்சிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று பண்ணிங்கன்னா வந்துட்டு அதோடைய ஈரத்தன்மையெல்லாம் வந்து ஒன்றும் ஒட்டிக்கும். இதில்னா வந்து நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பரை நம்ம போட்டுட்டு அப்புறமா எப்போ நம்ம தவாவில் சுட்டுறோமோ இல்லை பேனில் பொரிக்கிறோமோ அப்போ எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். அதுக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் குவைட் ஹேண்டியாக வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணனா கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்கொயராக நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க.
மெயினாக பூரி மாவு அது மாதிரி பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஷீட்ஸாக வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அடிக்கடி ரீயூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து சாப்பாடு பொருள் வந்து கெட்டு போயிடும். அதனால் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டலாம். பட் ஷீட் வந்து பெருசாக இருக்கும், நிறைய பெரிய ரோலாக வரனால நிறைய வாட்டி வரும் நமக்கு அந்த ரோல்ஸ். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அது மேலே நீங்கள் இதை வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு திரட்டிட்டு ரொம்ப நேரம் கூட அது வந்து நம்ம ரிட்டைன் பண்ணிடலாம். ரொம்ப காயாது, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒட்டாது. அதனால் இது அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வந்து நம்ம சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து நம்ம டெம்பரரியாக நல்லா அழகாக இல்லை நீட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதில் இன்னொரு ஹெல்ப், அதே சப்பாத்தி பண்ணுறதுலையே சப்பாத்தி சுட்டு எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஹாட் பேக்கில் நீங்கள் வைப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு அடியில் வைக்கிறது வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி, ஏன்னா அந்த சூடு தாங்காமல். அப்போ என்ன பண்ணலான்னா மெயினாக இந்த மாதிரி பேப்பர் தான். ஈவன் டிஷ்யூ பேப்பர் போட்டால் கூட வந்து அது ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு தண்ணியை அப்சர்வ் பண்ணி அந்த பேப்பரும் ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும், அந்த லாஸ்ட் சப்பாத்தியும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இது எப்படின்னா வந்துட்டு உரியாது ரொம்ப தண்ணி, பட் அதே சமயத்தில் வந்துட்டு காற்று ரொம்ப போகக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாஸி பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டோன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம சப்பாத்திஸ் வந்து நம்ம அடுக்கலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா வந்துட்டு இது பேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஹை ஹீட் இருக்கிற அவனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து சூடு வந்து நல்லா தாங்கக்கூடிய பேப்பர் இது. அதனால் இந்த பேப்பர் ஒன்றுமே ஆகாது, உருகாது, உடம்புக்கு நல்லது தான் இது. அதனால் இந்த பேப்பர் வந்து சேஃபான பேப்பர். ஸோ நம்ம அதை முதல்ல அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நிறைய சப்பாத்திஸ் அடுக்கி வச்சுட்டு மேலே லாஸ்ட்லேயும் வந்து இதேமாதிரி ஒரு பேப்பர் வச்சுட்டு நல்லா நம்ம ஒரு ஹாட் பேக் வச்சு மூணுனா நல்லா சூடாக டேஸ்ட்டாக நிறைய நேரம் வந்து நம்மளோட சப்பாத்திஸ்லாம் நல்லா ரீட்டைன் ஆகிருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன காட்ட போகிறேன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீசர் பேக்ஸ். இந்த ஃப்ரீசர் பேக்ஸ் வந்து நல்லா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜிப்லாக் கம்பெனியும் பண்ணுறதுனால ஜிப்லாக் பேக்ஸ்னு இது ஃபேமஸாக சொல்கிறாங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது ஃப்ரீசருக்காக வந்துருக்கனால இது டேட் கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே என்ன வச்சுருக்கோன்னு சம்டைம்ஸ் தெரியாது நமக்கு, ரொம்ப அது ஃப்ரோசன் ஆகிட்டா. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு வச்சோன்னு தெரியாது, அப்படின்னு தான் டேட்டு கண்டென்ட்ஸ்லாம் எழுதியே வைங்க அப்படின்றாங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சில வீக்ஸும் யூஸ் பண்ணலாம், சில வந்து ஃபியூ டேஸ் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி. அதனால் என்றைக்கு வச்சோம் நமக்கு தெரியறதுக்காக அது டீட்டெயில்ஸ்லாம் எழுதலாம். நம்ம இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து உள்ளே வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். அப்படி வைக்கும் என்ன ஆகுதுன்னா வந்து சில இதெல்லாம் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸாக இருக்கனால கொஞ்சம் கிடைக்காத சமயத்தில் அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெரிஸ் அந்த மாதிரிலாம் நம்ம உள்ளே வைக்கணும் வந்து நல்லா வச்சுட்டு இதை நம்ம எப்போ வேணுமோ எடுத்துகிட்டு அது நல்லா ஃப்ரோசன் ஆகிருக்கும் போதே அப்படியே போட்டு நம்ம ஜூஸரில் போட்டு அடித்து நல்லா ஜூஸாக குடிக்கலாம். அதனால் அதுக்கெலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு ஏதாவது சாண்ட்விச் எடுத்துகிட்டு போகணுன்னா வந்துட்டு இந்த மாதிரி சாண்ட்விச் பேக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து வீட்லேயே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இந்த மாதிரி பருப்பு வாங்குறீங்க, இந்த பருப்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ஆனால் அதை போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேக்கில் போட்டு வைக்கலாம். எல்லாமே வந்து நல்லா சீல்டாக இருக்கிறதுனால வந்து இது ஒரு மல்டி பர்பஸ் பேக்காக இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீசர் பேக்குன்னு போட்டிருந்தாலுமே வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும், இல்லை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை அதெல்லாம் உதிர்த்து வந்து நம்ம இதை வைக்கலாம் பத்திரமா. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் வைக்கனால ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். புதினா ஆஞ்சி வைக்கலாம். நம்ம வெளியே வந்து நம்ம பிஸ்கெட்ஸ் போட்டு வைக்கலாம். அதனால் வந்து நம்ம பசங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றோம், எங்கேயாவது வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிறோன்னா அப்போலாம் நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ஸ்நாக்ஸோ பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இல்லை எது வேணால் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ஃப்ரீசர் பேக்ஸ் யூஸ் ஆகுது. அதனால் இந்த மாதிரி பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுன்னா குவைட் ஹேண்டியாக இருக்குது. கிச்சனில் டக்குன்னு எடுத்து எதாவது பண்ணிக்கலாம். எல்லா டைம்லையும் வந்து நமக்கு டப்பா தேட வேணாம், டப்பா மூடி எல்லாமே தேடி எடுத்துகிட்டு போகும்போது என்னன்னா ஸ்பேஸ் வேறு அடைக்கும் நம்ம பேக்கில். இந்த மாதிரி மெலிசான பேக்ஸில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்துட்டு இங்கே எல்லாருமே வந்துட்டு என்ன பின் பேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பின் பேக்ஸ் பல சைஸில் வரும். பெரிய பெரிய பின் பேக், அதாவது என்னென்னா குப்பைக்கு போட்டு வைக்கிற டப்பா தான் அது. குப்பை டப்பா வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வந்துட்டு அப்படியே வந்து நிறைய பேர் வந்து குப்பையை வந்து கொட்டுவீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்து அதை க்ளீன் பண்ணணும், அப்புறம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் வந்துட்டு நம்ம க்ளீனாக சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிஸ்போசபிள் பேக்ஸ் வைக்கிறாங்க. அதுலேயும் இந்த மாதிரி பேக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து பார்த்து வாங்கினா மேலே ஒன்று காட்ட போகிறேன், ஒன்று எடுத்து உங்களுக்கு. ஸோ இது வந்து பெரிய பேக். இந்த பெரிய பேக்கில் வந்துட்டு இப்படி வந்து டை பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம புல் பண்ணோன்னா டை பண்ணுறதுக்கு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நம்ம நாட் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் பேக் இஸ் ஃபுல்லி சீல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீனாக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வைக்கிறதுனால வந்து நம்மளுடைய சுற்றுப்புறத்தை வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சைஸில் வருது. நம்மளுடைய பின் சைஸை பொறுத்து இருக்குது. சின்ன சைஸு, பெரிய சைஸு, வித் ஹேண்டில், வித்தவுட் ஹேண்டில், அந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு நல்ல சாய்ஸஸில் இருக்கலாம். சின்ன பேக்காக இருக்கும்போது கூட சின்ன டப்பாவாக நம்மளுடைய டேபிளில் வந்து நம்ம எதை டிஸ்போஸ் பண்ணதாக கூட அதுக்கு அழகாக நீட்டாக கவர்ஸ், இந்த மாதிரி கூட கவர்ஸ் இருக்குது பாருங்கள், அதிலே போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க ரெகுலராக. பட் நம்ம ஊர்லேயும் இது கிடைக்கிது, அதுக்கு தான் சொல்லணும். நான் 30 லிட்டர்ஸ் போட்டிருக்காங்க, 10 லிட்டர் பேக், 5 லிட்டர் பேக், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ஸ் கிடைக்கும்.
அதனால் அதை வந்து நல்லா போட்டு ஃபுல்லாக பின்னை சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் குப்பையை போடுற ஹேபிட் நம்ம கொண்டு வந்தோம்னா வந்துட்டு நமக்கே வந்து நல்ல ஒரு க்ளீனானதாக இருக்கும். இது எடுத்து ஹேண்டில் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணி டக்குன்னு அப்படியே எடுத்து ஒரு கட்டிட்டு திக் போட்டு நெக்ஸ்ட் ஒன்று போட்டுடலாம். அதை நம்ம ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரலாம். இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவைட் ஹேண்டி என்னென்னா வந்துட்டு இந்த ப்ளூ டேக். இந்த ப்ளூ டேக் வந்து இங்கே நிறைய பேர் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த பாஸ்டிக் கூட நல்ல கம்பெனி. இங்கே என்ன ஆகும்னா வந்துட்டு இது மாதிரி உள்ள இப்படி வச்சுருக்காங்க ப்ளூ டேக். கொஞ்சமாக நம்ம எடுத்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது என்ன பண்ணணும்னா இதோட அட்வான்டேஜ் என்னென்னா வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு செவரில் ஒட்டணும்னா இதை எடுக்கும் போது அந்த வாலில் இருக்க பெயிண்ட் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது பாருங்கள், வச்சதே அடையாளமே தெரியாது. ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம என்ன வேணால் அதில் மாட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பசங்க கேலண்டரை மாட்டணுமோ, இல்லை ஏதாவது நம்ம கிச்சனில் வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான குறிப்போ, இல்லை ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுறதுக்கோ, அது மாதிரிலாம் நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி சொறி வைக்கிறது அங்கே ஆணி மாட்டணும்னு அவசியம் இல்லாமல் வெறும் இந்த மாதிரி ஈஸியான ப்ளூ டேக் இல்லை ஒட்டிடலாம். இது வந்து நமக்கு வாங்கி வச்சுக்கும் போது நமக்கு நிறைய இடத்துல வந்து நமக்கு லைஃப்பில் யூஸ் ஆகும். பசங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை நம்ம ஏதாவது மெயினாக மாட்டுறதுக்காகவோ, டெக்கரேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்காகவோ வாலில். நான் பட்டர்ஃப்ளை ஒன்று வாங்கியிருந்தேன்ல, அது கூட நான் இப்போ இங்கே ஒட்டணுன்னா நான் இதை வச்சு ஒட்டிடலாம். அது பின்னாடி இருக்க கம் வச்சு தான் நான் ஒட்டணும்ல, அந்த கம் போயிட்டா கூட வந்து நான் இந்த ப்ளூ டேக் வச்சு ஒட்டிக்கலாம் நல்லா. இதே வந்து நம்ம வாலில் ஒட்டாட்டி இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இது மாதிரியே நம்ம ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டும் போது நம்ம நார்மல் கம்லேருந்து ஒட்டும் போது எடுத்து பார்க்கும்போது பின்னாடி இருக்க பெயிண்ட்டோ இல்லைன்னா வாலில் இருக்கிறதோ வந்து வந்துடும். ஸ்பாயில் ஆகிடும் சர்ஃபேஸ். ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ளூ டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது எல்லாமே நான் டே டு டே லைஃப்பில் வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டால் கூட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய நாளைக்கு வரும். டக்குன்னு நமக்கு எப்போ தேவையோ அப்போ நமக்கு கை கொடுக்கும். நீங்களும் வந்து இதை வாங்கி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.